தமிழுக்கு எதிரியா ஸ்டாலின், வேல்முருகன் கட்சியினருக்கு சிறை. தமிழ்நாட்டில் கடைகளில் தமிழில் பெயர் பலகை வைப்பது கட்டாயம் என்ற அரசாணை இருக்கிறது. ஆனால் இதை யாரும் பின்பற்றுவதில்லை. இதற்கு அவ்வப்போது சில அரசியல் கட்சிகள் போராட்டம் நடத்துவது வழக்கம். அப்படி போராட்டம் நடத்திய தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்களை திமுக அரசு திட்டமிட்டு கைது செய்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. சமீப காலமாக திமுகவை எதிர்த்து நேரடியாக குரல் கொடுத்து வருகிறார் வேல்முருகன். திமுக கூட்டணியில் இருந்து விலகிவிடுவார் எனும் அளவுக்கு மோதல் அதிகரித்து வருகின்றன. இதன் எதிரொலியாகவே தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என்று காஞ்சிபுரத்தில் போராடிய வேல்முருகன் கட்சியின் தொண்டர்கள் பல்வேறு பிரிவுகளின் கீழ் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து வேல்முருகன், கர்நாடகாவில் கன்னட மொழியில் பெயர் பலகை வைத்திருப்பது கட்டாயம் என்கின்ற நடைமுறை கடுமையாக நடைமுறைப்படுத்துவது போல தமிழ்நாடு அரசும் இந்நேரத்தில் மேற்கண்ட அரசாணையை உறுதியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதோடு எங்கள் தொண்டர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார். முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழ் மீது மதிப்பும் மரியாதையும் இருந்தால் இப்படி நடவடிக்கை எடுப்பாரா என்று வேல்முருகன் கட்சியினர் கோபம் காட்டுகிறார்கள்.